Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Bank Nifty and Nifty ரெண்டதோட நாளைக்கோட அதாவது Wednesday எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எப்படி ட்ரேடிங் நடந்திருக்கு நம்ம வந்து இன்னைக்கு எங்க எல்லாம் என்ட்ரி பண்ணோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நான் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன், பியூர் பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அனலிசிஸ் வீடியோ வந்து டெய்லியும் நான் 9 o'clock வந்து போஸ்ட் பண்ணிடுவேன், நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோடது. ஸோ பியூர் பிரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் வந்துட்டு ட்ரேடிங் எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா, சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ பேங்க் நிஃப்டில நான் 15 மினிட் சார்ட்ல இருக்கேன். இப்போ நம்ம எப்பவுமே வந்துட்டு இன்ட்ராடேல 15 மினிட் சார்ட்டை வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சோ இப்போ 15 மினிட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் ஓபன் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு டவுன் மூவ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு சைடு வேஸ்ல தான் போயிட்டு இருந்ததுங்க. உங்களுக்கு கிளியர் கட்டா இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் சைடு வேஸ். உங்களுக்கு மார்னிங் 9 o'clockல இருந்துட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 o'clock வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லா சைடு வேஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ நோ ட்ரேட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நேற்று பிடிஎஸ்டி எடுத்து வச்சிருந்தோம், அதையும் வந்துட்டு கால் சைடு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த கேண்டில்ல வந்துட்டு புட் சைடு போயிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வேஸ்ல எல்லாம் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணல, அவாய்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு நிஃப்டில ஹீரோ ஜீரோ ட்ரேட் மட்டும் ஒன்று நம்ம போயிருந்தோம். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல அப்டேட் பண்ணிருப்பேன். சோ ஃபுல் சைட்வேஸ், அவாய்ட் ட்ரேட், எக்ஸிட் பொசிஷன், ஏதாச்சும் பொசிஷன் இருந்தா எக்ஸிட் ஆயிக்கங்க. செல்லர்ஸ் வந்து நாட் ரெடி டு கிவ் அவுட், அதாவது செல்லர்ஸ் வந்து கிவ் அப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, அதாவது வந்துட்டு செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா டீடைல்ஸ் வந்துட்டு லைவ் மார்க்கெட்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க குரூப்ல பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்த இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, ஸோ இது ரொம்பவே வந்துட்டு ஒரு குரூசியனான லெவல். ஏன்னா அங்கிருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நிறைய டைம் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கா. ஸோ இந்த 40,380 அப்படிங்கிற இந்த லெவல்ல நான் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு சொல்லி பாருங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆறானா, கேப் டவுன் ஓப்பன் ஆறானா, பிளாட் ஓப்பன் ஆறானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ எப்பவுமே நம்ம 3 வகையான பிளான் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். அதாவது நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வீடியோ பாக்குறீங்க தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளான் கேப் அப்க்கு, கேப் டவுன் ஒரு பிளான், பிளாட்டுக்கு ஒரு பிளான். ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆறானான்னு சொல்லி பாருங்க. கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த 380 பிரேக் அவுட் கொடுத்தானா டைரக்டா 598 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா, அதே வந்துட்டு இந்த இடத்துல கேப் அப் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்கிருந்து ஃபால் ஆனா மறுபடியும் 40,200 வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்க ஒரு சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சாரி, சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம மறைச்சுக்கிறோம். ஸோ இது இவ்வளோ உங்களுக்கு அக்யூரேட்டா இல்லைனாலும் நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து, அதாவது இன்னைக்கு வந்த லோ இருக்கு பாத்தீங்களா, 2 டைம் வந்து சப்போர்ட் எடுத்துக்கான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க அடுத்த டைம் புட் சைடு போய்க்குங்க. உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு வேலை. ஸோ 40,282 இருக்கீங்களா, உங்களுக்கு 40,050 கீழே ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த 40,072 வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டானோ நீங்க புட் சைடு வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். புட் சைடு வந்து போய்க்கலாம். 39,850 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு போய்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேப் அப் ஓப்பன் ஆனா என்ன பண்றீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல சஸ்டைன் ஆகறானு பாருங்க. ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து கிரியேட் ஆச்சுன்னா கால் சைடு போயிட்டு நீங்க 40,598 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதே வந்துட்டு இங்கிருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டானா, இந்த இன்னைக்கு ரொம்ப நேரம் வந்து சஸ்டைன் பண்ணியிருந்தாங்களா, இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தானா நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, சோ அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 40,072 வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா 39,850 வந்துட்டு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, சோ அதே கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல இருந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா, இங்க இருந்து இன்னைக்கு வந்த சப்போர்ட் எடுத்து மேல போனானா மறுபடியும் வந்துட்டு இங்க இருந்து நீங்க கால் சைட் பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பண்ணணும், ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போய்க்கணும், இல்ல 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு டபுள் பாட்டம்,
இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஒரு புல்லிஷ் என்கல்பிங், ஒரு ஹேமர் கேண்டில், இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரிவர்சல் சைன் கொடுப்பான். அப்போ வந்து நீங்க என்ட்ரி கொடுத்து போங்க நீங்க பிரைஸ் ஆக்ஷன் படி. இதே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல எல்லாம் வரும்போது ஆர்டர் ஃப்ளோ வச்சு நான் கேண்டில்ஸ்ல எவ்வளவு வால்யூம் வந்திருக்கு, அதாவது கேண்டில்ஸ்ல எவ்வளவு பை ஆர்டர்ஸ் வந்திருக்கு, செல் ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை அனலைஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி போவேன். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்கோம், பிரீமியம் குரூப். ஸோ இந்த எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டெய்லி நான் என்னுடைய வீடியோஸ் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லாஸ்ட் வீக் வீடியோ. ஸோ உங்களுக்கு நான் என்னுடைய வீடியோல இல்லாத இந்த எக்ஸல் இல்லாத நாளே கிடையாது. இந்த எக்ஸல்ல வந்துட்டு நான் லாஸ்ட் வீக் வந்துட்டு 19 கால்ஸ் கொடுத்தா 19 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ 100% அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதுக்கு முந்தின வீக்ல 70% கொடுத்துருந்தோம். பட் நேத்து கொடுத்த கால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 கால்ஸ் வந்துட்டு லாஸ் வந்து ஆயிருக்கு. பட் உங்களுக்கு 3 வந்து டார்கெட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பிடிஎஸ்டி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது இன்னைக்கு ட்ரேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேட் வந்து கொடுத்தோம். உங்களுக்கு 4 வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, 1 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணிருக்கு. அதுவும் வந்துட்டு நிஃப்டி 0 ட்ரேட் வந்துட்டு இன்னைக்கு 18,000 புட் சொல்லியிருந்தோம். 35 ரூபா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 0 வச்சிருந்தோம். 70 ரூபா வந்து அதாவது ஆல்மோஸ்ட் 35 ரூபா போட்டா உங்களுக்கு டபுள் ஆயிருக்கும் மணி. அதாவது 1400 போட்டு 1400 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ்க்குலாம் ஆல்ரெடி தெரியும். அவங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம குரூப்ல யாராச்சும் நீங்க ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்கன்னா யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களோ அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் புது மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட கிளியர் கட் பிளான். ஓகேங்களா. அதே வந்துட்டு நிஃப்டியோட பிளான் என்னன்னு சொல்லி போய் பாத்துருவாங்க. இப்ப நிஃப்டி வந்துட்டு என்ன ஆயிருக்கா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ கண்டினியூஸா பேங்க் நிஃப்டில தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் 2-3 டேஸா. நம்ம ட்ரேட் எதுவும் பண்ணல நிஃப்டில. பட் இருந்தாலும் உங்களுக்கு நிஃப்டில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஓபன் ஆகி நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வந்து கிளியராகவே காமிச்சிருக்கான். ஸோ மறுபடியும் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கிருந்து கரெக்டா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்து நிஃப்டியும் வந்துட்டு ஒரு ஃபால் ஆயிருக்கான். ஓகேங்களா. நாளைக்கு வந்துட்டு நிஃப்டில என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கேப் அப் கேப் டவுன் என்ன ஓபன் ஆறான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு கேப் அப் ஓபன் ஆனா, ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோ. ஸோ கேப் அப் ஓபன் ஆனா உங்களுக்கு ஸோ ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓபன் ஆனா உங்களுக்கு 70,440 வரைக்கும் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க போயிட்டு இங்க இருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கை இருக்கு இல்லைங்களா 17,440. ஸோ அங்க வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு அங்கிருந்து வந்து கேப் வந்து ஃபில் பண்ணுவான். உங்களுக்கு வந்து இங்க கேப் ஓப்பன் ஆனா இங்கிருந்து வந்து ரிவர்சல் ஆகி உங்களுக்கு கேப் ஃபில்லிங் நிறைய சான்சஸ் நடக்கிறது நிறைய இருக்கு. இங்க போற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி இங்கிருந்து புட்டு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை 70,440 வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டானா நாளைக்கு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 70,560 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க போலாம். இங்க போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா நேற்று வீடியோல சொன்ன அதே ட்ரெண்ட் லைன் தான். இதை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் கால் சைடு போங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து 1 2 3 4 5 டைம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்குறானா நாளைக்கு பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்போ நீங்க வந்து கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கேப் அப்கான பிளான். கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு ஸோ 17,218 இருந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்க. 17,218 இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு 17,320 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 17,400 செகண்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு ட்ரை பண்ணுங்க. அதே வந்து 17,218 எல்லாம் பிரேக் அவுட் கொடுத்துட்டா வந்து புட் சைடு போயிட்டு 17,150 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம 3-4 பிளான்ஸ் வச்சிருக்கோங்க. ஸோ கால் சைடு புட் சைடுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டு ட்ரேட் பண்ணவே கூடாது எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்கணும். கரெக்டா நம்ம லெவல்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். பேஷன்ஸா வெயிட் பண்ணணும். நீங்க கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அது வரும்போது தான் வந்துட்டு கரெக்டான என்ட்ரி கொடுத்து நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்க ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கண்டு மேனிக்கு போய் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நிறைய லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ற விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜிபே மூலமா நீங்க வந்துட்டு மந்த்லி பிளான், வீக்லி பிளான், உங்களுக்கு டெய்லி பிளான் இருக்கு. ஸோ நீங்க அது மூலமா ஜாயின் பண்ணீங்க. அதுல ஜாயின் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணினா கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை ரிஜிப்ளே வாட்ஸ்அப் குரூப்லயே ஜாயின் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டியோட பிளான் வந்து இன்னொரு டைம் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் கோர்ஸ் வந்துட்டு கத்துக்கணும்னு சொல்லி விருப்பம் இருந்தீங்கன்னா நம்மகிட்ட ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை வாங்கி நீங்க வந்து பாருங்க. ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு.
ஓகேங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுடைய ஓன் அனலிஸ்ட் வந்து பண்ணிக்கங்க. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நான் வந்துட்டு செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவ்வளவு நாள் நான் ட்ரேட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த அனலிஸ்ட் பண்றேன். ஸோ என்னுடைய வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் எப்பவுமே இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?